Today class is Postman API testing. ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயம். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஐடி ஃபீல்டுல நம்ம போறோம்னாவே இது மெயினா தெரிஞ்சுக்கணும். ஐடி ஃபீல்ட்ல நம்ம ஏபிஐ டெஸ்டிங் என்னன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்ப எப்பவுமே நம்ம யூஆர்எல் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப யூஆர்எல் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ப்ரோட்டோகால், இது வந்து ஹோஸ்ட் நேம், இது ஃபைல் நேம், இல்ல அது வந்து பாத் நேம் சொல்லுவாங்க. இங்க வந்து அது பார்த்தா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நீங்க உள்ள போனீங்கன்னா ஏபிஐ வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மீடியம் மாதிரி. இப்ப யூசர் வந்து ஒருத்தர் அப்ளிகேஷன் வந்து ஒரு பக்கம் இருக்கும். யூசர் வந்துட்டு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்கிப்பாரு. ஓகேங்களா? யூசர் வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்றது வந்துட்டு என்ன ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த டேட்டா வந்து இந்த டேட்டா பேஸ்க்குள்ள இருக்குதா இல்லையா, இந்த டேட்டா பேஸ்க்குள்ள என்ன இருக்குது, டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டா பேஸ்னா வந்து MySQL, SQL அந்த மாதிரி நம்மளுடைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ற ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு யூசர் நேம் தரீங்க, ஒரு பாஸ்வேர்ட் தரீங்க, அது வந்து நம்ம டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆகும். சேவ் ஆகிட்டு இப்ப நீங்க மறுபடியும் போய் இதே யூசர் நேம் இதே பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். சோ இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்ட் போய் யூசர் டேட்டாபேஸ்ல போய் விழுது பாத்தீங்களா, அந்த டேட்டாபேஸ் வந்து நம்ம XML ஃபார்மட்ல, JSON ஃபார்மட்ல வச்சு நம்ம ஹிட் பண்ணி பார்த்து நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப அதுதான் நம்ம வந்து போஸ்ட்மேன் அப்படின்ற இந்த டூல் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் சென்ட் பண்றோம், ரெஸ்பான்ஸ் அங்கிருந்து வருது. சோ ரெக்வஸ்ட் எப்படி சென்ட் பண்றோம், ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐடி ஃபீல்ட்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம் இது. இதுல நீங்க ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி ரெஸ்பான்ஸை பார்த்துப்பீங்க. ஸோ ஒரு கெட் மெத்தடுக்கு ஒரு இங்கதான் வந்து நம்மளுடைய மெத்தட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இது ப்ரீ டிஃபைன்ஸ் மெத்தட்ஸ். இது என்ன ப்ரீ டிஃபைன்ஸ் மெத்தட்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு வெப்பேஜ் போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புக் மை ஷோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்பேஜ், அந்த வெப்பேஜ் உள்ள போறீங்க. வெப்பேஜ் உள்ள போன உடனே நீங்க பாக்குற வியூல இப்ப வந்துட்டு ஒரு மூவி எடுத்துப்போம். எந்த மூவி எடுத்துக்கலாம்? இது வந்து ஒரு ரஜினியோட மூவி. இந்த மூவில போய் நீங்க டிக்கெட் புக் பண்ண போறீங்க. எத்தனை சீட்ஸ் புக் பண்ண போறீங்க, எந்த ஷோக்கு புக் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அவைலபிலிட்டி பார்க்கும். இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 2னா சீட்ஸ் உள்ள 2க்குள்ள போகுது. உள்ள போன உடனே நம்மளுக்கு இங்க வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேக்குது. என்ன இன்ஃபர்மேஷன் கேக்குது? இப்போ நம்ம உள்ள போன உடனே நம்மளுடைய வியூ வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரீட் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம ரீட் பண்றோம். இப்போ இந்த ரீட் பண்ணா இது வந்துட்டு கெட் மெத்தட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிருந்து ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டோம், அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? உங்களுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எத்தனை அவைலபிலிட்டி இருக்குன்றது நம்பர் ஆஃப், அதான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இதை வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஒரு ஆப்ஷன் பாத்தீங்களா, இந்த இன்ஸ்பெக்டர் ஆப்ஷன்ல இங்க வந்து உங்களுக்கு நெட்வொர்க்ஸ்னு ஒன்று இருக்கும், இல்ல செக்யூரிட்டி இல்ல அப்ளிகேஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த நெட்வொர்க்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அதை கிளிக் பண்றேன், உடனே ஒரு ஏபிஐ ஆக்ட் ஆயிடும். என்ன ஏபிஐ ஆக்ட் ஆயிருக்கு? இந்த சீட்டும் இந்த சீட்டும் எனக்கு ஓகே, சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் 2 சீட் புக் பண்ணிட்டேன். அந்த 2 சீட் புக் பண்ணதுக்கு எனக்கு நம்பர் ஆஃப் அமௌண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப இது நான் புக் பண்றேன் பாத்தீங்களா, இது வந்து எனக்கு போஸ்ட். இது வந்து போஸ்ட் மெத்தட் சொல்லுவோம். போஸ்ட் மெத்தட்னா எனக்கு பர்டிகுலர் வெப்பேஜ்ல கெட் மெத்தட் வச்சு நான் ரீட் பண்ணிட்டேன் டேட்டாஸை. ரீட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிரியேஷனை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிரியேஷன் கிரியேட் பண்ணோடனே அதுக்கு பேர் வந்து போஸ்ட்.
ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து இந்த போஸ்ட்லயே சிலது அப்டேட் பண்ணணும். என்ன அப்டேட் பண்ணணும்? நான் வந்து சூஸ் பண்ணது 2 சீட்டு. அது எனக்கு வந்து 3, 4ன்ற இந்த சி ரோல புக் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இந்த 3, 4 வரதுக்கு பதிலா கார்னர் வர மாதிரி 5, 4 வேணும். ஸோ 5, 4 நான் சூஸ் பண்ணேன்னா எனக்கு அது வந்து புட்டு. அது வந்து அப்டேட் பண்றது. ஏற்கனவே இருந்த கிரியேஷன்ல நம்ம ஏதாவது புதுசா பண்ணோம்னா அது பேர் அப்டேட். ஸோ அது வந்து புட் மெத்தட்ல வந்துடும். ஓகேங்களா? அது வந்து புட் மெத்தட்ல வந்துடும். இல்ல நீங்க வந்து எனக்கு சீட்ஸே வேண்டாம், நீங்க ஏற்கனவே புக் பண்ண சீட்ஸை நீங்க கேன்சல் பண்றீங்கன்னா அது வந்து டெலீட் மெத்தட்ல வந்துடும். ஒன்லி தீஸ் ஆர் த 4 மெத்தட்ஸ் ஆர் தேர். கெட், போஸ்ட், புட், டெலீட். நீங்க ஒரு அப்ளிகேஷன் உள்ள போனீங்கன்னா உங்க டேட்டா பேஸ, அதாவது உங்க டேட்டாஸ இது மட்டும் தான் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு உங்க டேட்டாஸ ரீட் பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்க டேட்டாவை அப்டேட் பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்க டேட்டாவை டெலீட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட்டிஃப் மெயில் இருக்கு. இந்த ரெட்டிஃப் மெயில்ல நீங்க சைன் இன் பண்றீங்க. சைன் இன் பண்ண உடனே உங்க யூசர் நேம், உங்க பாஸ்வேர்ட் கேக்குது. உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லைன்னா நீங்க அது மறந்துட்டீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட் வச்சு பண்ணிக்கலாம். இல்ல கிரியேட் நியூ அக்கௌண்ட் வச்சுட்டு புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த ஏபிஐ வச்சு தான் இருக்கும். எல்லாமே டிபெண்ட் பண்ணி இங்க ஓடுது பாத்தீங்களா? இது எல்லாமே வந்து ஒரு ஏபிஐ. நம்ம ஒரு வெப்பேஜ் ஓபன் பண்ண உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிஐ தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? நீங்க உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்ட் வந்துட்டு உங்க டேட்டா பேஸ்ல போய் ஹிட் ஆகி அது சேவ் ஆயிருக்கு பாத்தீங்களா? அதை தான் நீங்க டெஸ்ட் பண்றீங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் டெஸ்டிங்ல ஃப்ரண்ட் அண்ட் டெஸ்டிங் மட்டும் தான் பண்றீங்க. ஆனா நீங்க ஏபிஐ டெஸ்டிங்ல வெறுமனே வந்துட்டு உங்களுக்கான யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கான யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிடுவீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்துட்டு சென்ட் கொடுத்து ஹிட் பண்ணுவீங்க. எப்படி ஹிட் பண்ணுவீங்க? பாடி கண்டென்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் கெட்னா உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தேவையில்லை. நீங்க வந்து எதுவுமே கிரியேட் பண்ண போறதில்ல. அதுல வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா வந்து கெட்டு கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? இதுவே வந்துட்டு ஒரு போஸ்ட் மெத்தடோ இல்ல ஒரு புக் மெத்தட்லயோ உங்களோட பாடி கண்டென்ட் தருவீங்க. உங்களோட பாடி கண்டென்ட் எதுவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புட் மெத்தட்ல நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை நீங்க அப்டேட் பண்ணணும். 3, 4ன்னு இப்ப ஒரு ரெண்டு ஃபீல்டு இருக்குது. இந்த 2 ஃபீல்டுல இதை வந்து நீங்க அப்டேட் பண்ண போறீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, புட்டுக்கு பதிலா அப்டேட் போட்டுட்டு அத இது பண்ணிக்கலாம். புட்டுன்னு போட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சென்ட் கொடுத்தா அது அப்டேட் ஆகும். எங்க அப்டேட் ஆகும்? யூசர் ஐடி 2ன்ற இடத்துல உங்களுக்கு வந்துட்டு நேம் அண்ட் ஜாப்ஸ் இது ரெண்டுமே அப்டேட் ஆகும். ஓகேங்களா? அதான் இங்க அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? எந்த டைமிங்க்கு இந்த டைமிங் அப்டேட் ஆயிருக்கு. வித் ஸ்டேட்டஸ் கோடு 200. இவ்வளவுதான் ஏபிஐ. ஸோ இந்த வியூ தெரிஞ்சுக்கிங்க போதும். நீங்க பண்ண போறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜஸ்ட் டேட்டாபேஸ் டெஸ்டிங் மட்டும்தான். டேட்டாபேஸ்ல நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, போஸ்ட் பண்ண போறீங்க, புட் பண்ண போறீங்க, டிலீட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ரீட் CRUD சொல்லுவாங்க. CRUD C for stands for create, R stands for read, U stands for update, D stands for delete. ஓகேங்களா? இந்த 4 விஷயம் தான் நீங்க பண்ண போறீங்க. வேற எதுவும் பண்ண போறீங்க. That's all. This is the introduction about Postman. ஓகேங்களா?